ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டைலரிங்கில் இந்த நீடில் த்ரெட்டர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்கிட்ட 2 டைப்பில் நான் நீடில் த்ரெட் வச்சுருக்கேன். ஒன்று நார்மல் டைப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 in 1 மாதிரி. இந்த டூல்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதுலேயும் ஒரு நீடில் த்ரெட்டர் இதில் இருக்குது. டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நீடிலில் நூல் கோர்க்குறது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு பெரிய ஐயில் நம்ம ஈஸியாக கோர்த்துடலாம். இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய ஐயில் நம்ம நூல் கோர்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீடில் நம்ம இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் இந்த டூல்ஸை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த நீடிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் நமக்கு பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுனாலேயே த்ரெட்டை உள்ளே விடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு இப்போ இந்த நீடில் பிடிச்சி நீங்கள் இழுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக த்ரெட்டை அந்த நீடிலுக்குள்ளாடி நம்ம கோர்க்குறதுக்கு ஈஸியாக கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இப்படி தான் நீடில் நம்ம கோர்த்து எடுக்கணும். இந்த டூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீடில் த்ரெட்டர் நமக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த நீடில் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். சேம் மெத்தட்லேயே நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். டூல்ஸோட ஹேண்டில் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனாலே நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மிஷினில் எப்படி நூல் கோர்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக நூல் இப்படி கோர்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கோர்க்குறது மாதிரி இருக்கும். பட் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். டூல்ஸை ஃபஸ்ட்டு அந்த நீடிலுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த த்ரெட்டை நம்ம அந்த ஹோலுக்குள்ளாடி விட்டுட்டு இழுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக மிஷினில் இருக்கக்கூடிய அந்த நீடிலையும் நம்ம ஈஸியாக நூல் கோர்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம நூல் கோர்க்கும்போது நம்மளுடைய ஐ ரொம்பவும் ஸ்ட்ரெயின் ஆகாது. நம்ம ஈஸியாக நூல் கோர்க்கலாம். யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கணும் இல்லை, நம்மளே ஈஸியாக டக்குன்னு நூலை கோர்க்குறதுக்கு இந்த டூல்ஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம். வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, சாரீஸ்லாம் நம்ம டேசல்ஸ் ரெடி பண்ணுவோம். அந்த டேசல்ஸில் பீட்ஸ் ஒர்க்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் ஒர்க்கை நம்ம அதில் கோர்க்குறதுக்கு இந்த டூல்ஸ் ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ரேஸ்லெட்டுக்கும் நம்ம இந்த டூல்ஸ் பயன்படுத்திக்கலாம். ப்ரேஸ்லெட்டுக்கு எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரேஸ்லெட்டில் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். இந்த எலாஸ்டிக் சிங்கிள் லைன் போடுறதுக்கு நமக்கு இந்த டூல்ஸ் தேவைப்படாது. ஈவன் டபுள் லைன் போடுறோம் அப்படின்னா அப்போ இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இருக்கக்கூடியது இந்த பெரிய பீட்ஸ் நம்ம ஈஸியாக கோர்த்துக்கலாம். இதை மாதிரி சின்ன பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இதனுடைய ஹோல் சின்னதாக இருக்கிறதுனால இதில் டபுள் லைன் நமக்கு கொடுக்க முடியாது. ஸோ அப்போ இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பீட்ஸில் இந்த த்ரெட்டரை இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். த்ரெட்டை இன்சர்ட் பண்ணும்போது அந்த பீட்ஸ் எண்டில் வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாதி வரைக்கும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு நூல் கோர்க்கும்போது கண்டிப்பாக கோர்க்க முடியாது. ஏன்னா அது க்ளோஸாக இருக்கும் அந்த நீடில். ஸோ இந்த மாதிரி எண்டு வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும். பீட்ஸை கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் நமக்கு விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம இந்த எலாஸ்டிக்கை உள்ளே விட்டுட்டு நம்ம இழுக்கும் போது ஈஸியாக பீட்ஸில் எலாஸ்டிக்கை டபுள் லைன் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த டூல்ஸ் எப்படி பயன்படுத்தணும், வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டூல்ஸ் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம்.